பிஜேபி ஆட்சிக்கு வந்தா என்னையா செஞ்சு கிழிப்பீங்கன்னு கேட்டா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் ஒன்றும் செஞ்சு கிழிக்கல, நீங்க அதனால நீங்க அதிருப்தி அடையாதீங்க. ஆனா மோடி என்ன பேசுறாரு அப்படின்னு கேட்டா, அதை புதிய தலைமுறையில் ப்ரொமோல வச்சாங்க. உடனே அந்த ப்ரோக்ராமே தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிரானது, இந்து கலாச்சாரத்துக்கு எதிரானு சொல்லி சங்கிகள் இறங்கி பரப்புரை செஞ்சு அதுக்கு பிறகு என்ன பண்ணான்னு கேட்டா, சங்கிகளுக்கு தாலி பற்றி இருக்கிற மதிப்பீடு அவ்வளவுதான். இந்த மக்கள் எஸ்சிக்கள் தங்கள் கீழ் அடிமையாக இருக்க வேண்டியவர்கள், இந்த எஸ்டி நம்ம கீழே அடிமையா இருக்கிறவங்க, சூத்திரர்கள் தங்கள் கீழ் அடிமையா இருக்க வேண்டியவங்க, இவன் மதம் மாறி போயிட்டா நம்ம கண்ட்ரோல்ல இருக்க மாட்டாங்கிற காண்டு கடுப்பு, அந்த கடுப்பு இந்துத்துவாதிகளுக்கு இருக்குது, பார்ப்பன சங்கிகளுக்கு இருக்குது. அதே கடுப்பை மோடி அவருடைய சேவகராக வெளிப்படுத்துகிறார். அமைதி சொரூபி மாதிரியான ஒரு டான்ஸ் பாவலா காமிச்ச மோடி, தோற்கிறோம் என்று தெரிந்தும் இந்த சமூகத்தை பிளக்கிறதான் பிளக்கிறோம், இன்னும் கடினமாக பிளந்து விடுவோம் பேசுறாரு. அதே மாதிரி மோடி 10 ஆண்டு காலம் இந்த மக்கள் அளித்த வாக்களின் பலனாக அதிகாரத்தை சுவைத்துக் கொண்டு ஊர் ஊரா சுத்திட்டு, கலர் கலரா ட்ரெஸ்ஸை போட்டுட்டு, அதானியோட ஃபிளைட்ல சுத்திக்கிட்டு, அதானிக்கு இந்த நாட்டை வித்து முடிச்சுட்டு வெறுங்கையோட பிச்சை எடுத்தா நமக்கு காசு கிடைக்காது சார். இந்த ஓட்டு பிச்சை கேட்கிறாரு மோடி அப்படின்னு சொன்னாலும், நீ ஏதாவது செஞ்சதை முன்னாடி வச்சாது பிச்சை கேட்டு 5 லட்சத்துல தான் இவங்க ஆட்சி நடத்துறாங்க. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை. நான் சதீஷ். பல்வேறு ஆளுமைகளோடு தொடர்ந்து உரையாடி வரும் தோழர் மகிழனோடு இந்த சின்ன ஒரு உரையாடல். வணக்கம் தோழர். வணக்கம். பிரதமர் திரு மோடி தன்னோட பரப்புரையின் போது இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பை கக்கும் விதமாக, வெறுப்பை வளர்க்கும் விதமாக சில பேச்சுகள் பேசினார். அதே சர்ச்சைக்குள்ளான நேரத்தில் இப்போ மறுபடியும் அவர் என்ன பேசியிருக்காருன்னா, ராகுல் காந்திக்கு பதில் சொல்றாரு. ராகுல் காந்தி கடந்த வாரத்தில் பல நலத்திட்ட உதவிகளை பற்றி பேசினார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம், அதை செய்வோம், மக்களுக்காக பெண் உரிமை, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் சொன்னார். அதற்கு மோடி என்ன பதில் சொல்வார்னு நம்ம எதிர்பார்த்தா, அவர் கர்நாடகாவில் அனுமார் பஜனை சரியா பாட முடியல, அங்க அப்படி பாடின ஒருத்தரை அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தன்னோட பிரச்சாரத்துல மறுபடியும் இந்த மத ரீதியான ஒரு வாக்கு சேகரிப்பை அவர் முன் வச்சிருக்கிறார். எப்படி பாக்குறீங்க இதை? பருத்தி வீரன் படத்துல ஒரு டயலாக் ஒன்று, என்ன சொல்லுது போனது நீ அப்படின்னு கேட்பாங்க. நான் ஜென்ரலா நீங்க கேட்ட உடனே அந்த கேள்விக்கு அர்த்தம் இதுதானோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ராகுல் காந்தி என்ன பேசினாரு, என்ன பேசிட்டு இருக்காரு, தமிழ்நாட்டில் என்ன பேசினாரு, இந்தியா முழுக்க என்ன பேசுறாரு நமக்கு தெரியும். ஆனா மோடி என்ன பேசுறாரு அப்படின்னு கேட்டா, மோடி உங்க தாலியை அறுத்துருவாங்க அப்படின்னு பேசுறாரு. தமிழ்நாட்டிலையும் கூட தாலி அறுப்பு கலாச்சாரத்தை இங்கு தூண்டுகிறார்கள். திராவிட இயக்கங்கள் தாலியை இருக்கிறது அப்படிலாம் இவங்க பரப்புரை செஞ்சாங்க. தமிழ்நாடு மயிருக்கு மதிக்கல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த தாலி அறுப்பு சம்பவம்ங்கிறது இவங்க சொல்றாங்கல்ல, ஒரு பொண்ணு டிபேட்ல ஒரு விவாதத்துல என் புருஷங்காரன் போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கான், இந்த தாலியால ஒரு மயிர் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி அது தாலிக்கு ஆதரவா பேச வந்த பொண்ணு புருஷன் அடி தாங்காம இந்த தாலி எதுக்காகன்னு தூக்கி எறிஞ்சுது. அதை புதிய தலைமுறையில் ப்ரொமோல வச்சாங்க. உடனே அந்த ப்ரோக்ராமே தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிரானது, இந்து கலாச்சாரத்துக்கு எதிரானு சொல்லி சங்கிகள் இறங்கி பரப்புரை செஞ்சு அதுக்கு பிறகு என்ன பண்ணான்னு கேட்டா, அந்த பொண்ணுடைய வீட்டில் கல்வெட்டு அடிச்சாங்க. எதுக்கு? புருஷன் அடிக்க அந்த தாலியால பயனில்லைன்னு சொன்னதுக்காக. சங்கிகளுக்கு தாலி பற்றி இருக்கிற மதிப்பீடு அவ்வளவுதான். மோடி தாலி அப்படின்னு யோசிச்சு பார்த்தாலும் மோடி தாலிக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்குறாரு? இப்போ 2014 அந்த காலகட்டத்தில் இவர் திருமணம் ஆகலன்னு தான் போய் சொன்னார். அது தொடர்பாக விமர்சனங்கள்லாம் வந்த உடனே அதுக்கு பிறகு திருமணம் ஆயிடுச்சுன்னு சொன்னார். இப்போ தாலிக்கு இவங்களுடைய நம்பிக்கையின்படி தாலிக்கு அவர் எவ்வளோ மதிப்பு கொடுக்குறார்? அவருக்கு இரட்டை நாக்கு. பிரகாஷ்ராஜ் சமீபத்தில் பேசும்போது எல்லாத்தையும் ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம்னு பேசுகிற இந்த மன்னனுக்கு இரட்டை நாக்கு. இப்போ தமிழ்நாடு, கர்நாடகா இங்கெல்லாம் தேர்தல் நடக்கும்போது இதை பேசலை. வடக்க தேர்தல் நடக்கணும்னு அங்கே இந்த பருப்பு வேகம்னு சொல்லி பேசுகிற அந்த ஆளுக்கு இரட்டை நாக்கு. தேர்தல் ஆணையம் இது குறித்து நடவடிக்கை எடுக்கல. ஏன்னா தேர்தல் ஆணையம் சேர்ந்து திருடனா, திருடனை பற்றி புகார் கொடுத்தா என்ன நடக்கும்லாம் பேசியிருக்கிறாரு. எதை ஒட்டினா சொத்தை பறிச்சிருவாங்க, உங்கள் தாலியை அறுத்துருவாங்க. இதான் அவர் பேசுறது. எதை சொத்தை பறிக்கிறது அப்படின்னு கேட்டால், இந்தியாவில் இன்றைக்கு இருக்கிற நீங்கள் வெளியில் பார்வையாளர்கள் ஒரு தேடி பாருங்க, பிராமின் பனியாஸ் கேபிட்டலிசம் இந்தியாவில் இருப்பது பார்ப்பன பனியாக்களின் ஒரு முதலாளித்துவம். அவங்களுடைய சர்வாதிகாரம் தான் நடக்குது. அவங்க கையில தான் சொத்து முழுக்க குவியுது. பெரும்பான்மை சொத்து ஒரு சிறிய கையில தான் இருக்குது, சிறிய ஒரு குரூப். அப்போ இந்த நாட்டின் பெரும்பான்மை மக்களாக இருக்க பட்டியல் சாதியினர், பழங்குடிகள், பிற்படுத்தப்பட்டவர் அவங்க கையில சொத்து இல்லை, ஏழைகளாக வறியவர்களாக இருக்கிறார்கள். 70 ஆண்டு காலம் சுதந்திர இந்தியாவில் இது தொடர்ந்து வருகிறது. அப்படிங்கிற பொழுது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி, பொருளாதார ரீதியான கணக்கெடுப்பு நடத்தி அவர்களிடம் சொத்தை பகிர்ந்து கொள்கிற ஒரு விஷயம், அதை நாங்கள் செய்வோம் அப்படின்னு ராகுல் காந்தி பேசுறாரு.
அது வந்து ரொம்ப லேட்டாக வந்திருக்கிற ஒரு குரல். 1947 இந்தியா விடுதலை பெறுகிறது. 50 ஒருவனுக்கு ஒரு மதிப்பு அப்படிங்கிற வகையில் வாக்குரிமையும் நமக்கு கிடைக்குது. அம்பேத்கர் அது கிடைக்கும் போது ஒருவனுக்கு ஒரு மதிப்புன்னு பேருக்கு சொல்லிட்டோம். ஆனால் சமூக ஜனநாயகம் அப்படிங்கிறது நடக்கலை. நாம் வந்து எல்லாரும் ஈக்குவலாக இல்லை. அதை வந்து நாம் வந்து நிறைவேற்றணும். ஒருவேளை நிறைவேற்றவில்லை என்றால் இந்த சமூக அமைப்பு தங்களுக்கான நியாயத்தை வழங்கவில்லை என்று இந்த மக்கள் கருதுவார்களே ஆனால் பாதிக்கப்படுபவர்கள் இந்த அமைப்பையே தகர்த்தெறிவார்கள். இது சொன்னது அம்பேத்கர். புரட்சி மாதிரி தான் அது. காலந்தாழ்ந்தேனும் ராகுல் காந்தி போன்றவர்களுக்கு அது தோணி இருக்குது, அல்லது காங்கிரஸுக்கு தோணி இருக்குது. எதிலிருந்து வருகிற குரல்? இந்த 10 ஆண்டுகால ஆட்சியில் நடந்த வன்முறையின் விளைவாக, வன்முறைன்னு நான் சொல்றது மக்கள் மீது நடத்தப்பட்ட இந்த ஆட்சிங்கிறது ஒரு வன்முறை போல தான் நடந்திருக்குது. ஜிஎஸ்டி வன்முறை, மக்களுடைய ஜிஎஸ்டி வன்முறை, டிமானிட்டைசேஷன். நீங்க வந்து என்ன கொளுத்துங்கன்னு சொன்னாரு. நான் வந்து செஞ்சது நடவடிக்கை சரியா இல்லை, கருப்பு பணத்தை நாங்கள் கொண்டு வந்துடும் சொன்னார். கருப்பு பணம்லாம் இல்லை, எல்லா பணமும் வெள்ளையாம ஆயிடுச்சு, பேங்க் வந்துருச்சுன்னு சொல்லி சமீபத்தில் கூட ஒரு நீதிபதி வந்து முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி சொல்லியிருக்காங்க. 5 லட்சத்தில் தான் இவங்க வந்து ஆட்சி நடத்துறாங்க இப்படிங்கிற விமர்சனம் இந்த சைட்லேருந்து வரும் பொழுது, ராஜஸ்தானில் போய் பேசுகிற மோடி கர்நாடகாவில் ஹனுமான் சாலிசா படிக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. ஹனுமான் சாலிசா ஒரு பூஜை, ஒரு பஜனை மாதிரி. எங்க நகர்பேட் அப்படிங்கிற ஒரு இடத்துல நடந்த ஒரு சம்பவம். ஒரு ஆள் கடைக்காரர் வந்து ஸ்பீக்கரில் சத்தமாக வச்சு சவுண்டு வச்சு கேட்டதுனால பக்கத்து கடைக்காரங்கெல்லாம் இப்போ வந்து அவரை வெளுத்திருக்காங்க. அந்த ஆள் காவல்துறைக்கு கொடுத்த முதல் புகாரில் நான் ஹனுமான் சாலிசா எழுப்பியதால் அல்லது ஹனுமான் சாலிசா ஒளிபரப்பியதால் அதன் பொருட்டு என்னை அடித்தாங்க அப்படின்னு ஒரு சொல்ல. நான் சத்தமாக பாட்டு வச்சு கேட்டேன், அதுக்கு வந்து சத்தத்தை குறைஞ்சு சொன்னாங்க, கேட்காதனால போட்டு அடிச்சு விட்டாங்க. 2-3 அடித்தாங்க, அப்புறம் கூட்டம் சேர்ந்து வெளுத்து எடுத்துட்டாங்க, ரத்தம் வர அளவுக்கு அடித்தான்னு சொல்லியிருக்காரு. அவருடைய புகாரின் பேரில் கைது செய்யப்பட்டிருப்பவர்கள் பேர் ரோஹித், தியானிஷ், தருண். இவங்க முஸ்லீமா? பேர் கேட்டா 3 பேருமே இந்துக்கள் தான். இது தவிர கைது செய்யப்பட்டவர்கள் சுலைமான், ஷானவாஸ். இவங்க சத்தமா வச்சு பாட்டு கேட்டது, சவுண்டு வச்சதுனால அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. இதை அப்படியே திரிச்சு காங்கிரஸ் ஆட்சி செய்கிற கர்நாடகாவில் ஹனுமான் சாலிசா பாடப்பட்டால் தாக்குதல் நடக்கும், நீங்க வந்து ஹனுமான கும்பிட முடியாது. இது ஒரு பிரதமர் பேசுறாரு. 140 கோடி மக்களின் பிரதம மந்திரி வந்து ஏன் என் தட்டுல சோறு இல்லை, என் தட்டுல இருக்க சோறு ஏன் குறையுது, விலைவாசி ஏன் வசந்து போச்சு, பைக்ல நான் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகணும்னா பெட்ரோல் டீசல் விலை ஏன் வசந்து போச்சு, நான் பயன்படுத்துகிற காய்கறிகளுடைய விலை வசந்து போனதுனால காய்கறி குறைவாக பயன்படுத்த வேண்டிய நிலைமைக்கு வந்ததும், அதுக்கு பிறகு சத்துணவு குறைபாட்டில் எங்களோட வீட்டு குழந்தைகள் பாதிக்கப்படுற நிலைமை உருவாகுது. இப்படிங்கிற கேள்விகள் தான் மக்களுடைய அடிப்படை நியாயமான கேள்விகள். இந்தியா முழுக்க மக்களுக்கு வேலையின்மை அதிகரிச்சிருக்குது, இளைஞர்களுக்கு வேலை இல்லை. மோடி ராஜஸ்தானில் பேசும்போது யார்கிட்ட கேட்குற, அண்ணன்டா தானே கேட்குற அப்படிங்கிற மாதிரி ஸ்டைலில், இந்த நாட்டில் வறுமை ஒழிஞ்சிருக்குதுன்னா அதுக்கு யார் காரணம்? நான் காரணம் இல்லை, நீங்கள் தான் காரணம். இந்த நாட்டில் இத்தனை கோடி பேருக்கு வீடு கிடச்சிருக்குன்னா யார் காரணம்? நான் காரணம் இல்லை, நீங்கள் தான் காரணம். அப்போ இந்த நாட்டில் இத்தனை கோடி பேர் வறுமையில் இருந்தால் யார் காரணம்? வறுமையில் இருந்தால் யாருக்குன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். ஏழைகள் ஏழையாக இருப்பது காரணம் நீங்கள் வீடு இல்லாமல் தெருவில் படுத்துக்கிட்டுனா கிடக்குறீங்கன்னா அதுக்கு காரணம் நீங்கள். இந்த தொடியில் ஒரு பேசிட்டு நீங்கன்னு யாரை சொல்கிறாரு? மக்களை சொல்கிறாரு. உங்களால் தான் எல்லாம் கிடைச்சது, அப்போ கிடைக்கலாம் நீங்கள் தானே காரணம். என்னால் தான் கிடைச்சதுன்னு சொன்னால் மக்கள் கேள்வி, ஒரு வெங்காயத்தையும் காணலையே அப்படின்னு கேட்பாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு விளம்பரம் வந்துச்சு. விளம்பரத்துலேருந்து ஒரு அம்மாவுக்கு வீடு கட்டி விட்டதா ஒரு விளம்பரம் வந்துருச்சு. அந்த அம்மாவை ஒரு பத்திரிகையாளர் போய் பேட்டி காட்டுறாங்க. வீடு கிடைக்கல, ஒன்று கிடையாது, ஃபோட்டோ வந்து எப்படி வீட்டோட சேர்த்து வச்சிருக்காங்க, இந்த லட்சத்தில் தான் வீடு கொடுத்துருக்குறாங்க. இந்த நிலைமையில அவர் பேசும்போது சொல்ல, 2014 ஒரு வேளை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்திருந்தால் என்ன நடந்திருக்குமா? ஜம்மு காஷ்மீரில் நம்முடைய ராணுவ வீரர்கள் மீது கல்லெறிந்திருப்பார்கள், ராணுவ வீரர்களின் தலையை வெட்டி கொய்திருப்பார்கள், 1 ரேங்க் 1 பென்ஷன் ஸ்கீம் வந்திருக்காது, குண்டு வெடிப்புகள் நின்று இருக்காது. இப்போ வந்து ராணுவ வீரர்களை பற்றி பேசுறாரு. ராகுல் காந்தி என்ன பேசியிருக்கிறாரு? புதுசாக அக்னிபாத் ஸ்கீமை வந்து நாங்கள் ஸ்கிராப் பண்ணுவோம், அது வந்து ராணுவ வீரர்களுடைய ஏற்றத்தாழ்வை உருவாக்குவது. 2 பேர் போர்க்களத்தில் நிற்கிறாங்கன்னு சொன்னால் ஒருத்தனுக்கு பென்ஷன் இல்லைங்கிற மாதிரியான சூழல் நாங்கள் அதை தடுப்போம். அது வந்து இந்த நாட்டிற்காக தியாகம் செய்யணும்னு வர்ற அதை உழைக்கிற அந்த ராணுவ வீரர்களை கேவலப்படுத்துறதுன்னு பேசியிருக்காரு. இவர் என்ன பேசியிருக்காரு? 1 ரேங்க் 1 பென்ஷன் ஸ்கீமை நாங்கள் கொண்டு வந்துட்டோம்னு பேசியிருக்காரு. இது 2022 நினைக்கிறேன் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்துச்சு. 2015 இவங்க தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் அதை வந்து ஆர்மிக்காரங்களை எதிர்த்தாங்க. ஏன்னா அது சரியில்லை, அதில் ஏகப்பட்ட குளறுபடி இருக்குது, வேலைக்கு ஆகாதுன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறமா பல கேஸ்கள் நடத்தப்பட்டு பல போராட்டங்களுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் கொடுத்துச்சு, நீ இதை மாதிரி பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு. அப்படிதான் வந்துச்சு. இன்னும் பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸ் இருக்காங்க, துணை ராணுவ படை, அவங்களும் இதை தான் கேட்டுட்டு இருக்காங்க. இன்ன வரைக்கும் மோடியோ அமித்ஷாவோ இல்லை ராஜ்நாத் சிங்கோ இவங்க யாருமே திரும்பி கூட பார்க்கலங்கிறது தான் உண்மை. அவங்கள சுற்றி இருக்கிறவங்களும் அவங்க தான் இருப்பாங்க, ஆனாலும் திரும்பி பார்க்கல. ஆனால் அவர் என்ன சொல்றாரு? குண்டு வெடிப்புகள் நின்று இருக்காது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால். அது உண்மை.
2004 பாஜக ஆட்சியிலிருந்து விலகும் என்கிற பொழுது யஷ்வந்த் சிந்தேங்கிற நபர் சொல்றாரு, அவருடைய முன்னாள் RSS காரருடைய வாக்குமூலம், இந்தியா முழுக்க குண்டுவெடிப்புகளுடைய திரும்ப ஆட்சியை கைப்பற்றி விடலாம் என்ற ஒரு திட்டம் பாஜகவுக்கு இருந்தது, RSSக்கு இருந்தது. அந்த வேலையை செய்யறதுக்கு பணிக்கப்பட்டோம். ராணுவ வீரர்கள்ட்ட போய் எங்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டது. பயிற்சி வழங்கினதின் பின்னாடி தான் அந்த மாலைகாவ் பாம் பிளாஸ்ட் இப்படியான பிளாஸ்ட்லாம் நடந்ததுன்னு அவர் சொல்றாரு. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்திருந்தால் குண்டுவெடிப்பு நின்று இருக்காது என்ற பாஜக மோடியினுடைய அந்த வாக்குமூலம் அது ஒரு வகையில். அதில் மாலைகாவ் பாம் பிளாஸ்ட்ல சம்மந்தப்பட்டிருந்ததாக சொல்லப்பட்ட சாதி பிரஜா சிங்க்கு MP சீட் கொடுத்தது இந்த நேரத்தில் நினைவு வச்சிருக்கணும். கொரோனா சமயத்தில் இலவச ரேஷனோ தடுப்பூசியோ கிடைச்சிருக்கான்னு சொல்றாரு. கொரோனா சமயத்தில் நீ என்ன சொன்ன? கை தட்டுங்க, பிளேட்டை தட்டுங்க, ஒலி எழுப்புங்க, டார்ச் அடிங்க, இதெல்லாம் சொல்லிட்டு ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. கொரோனா சமயத்தில் மக்கள் செத்து கொண்டிருந்த பொழுது மீடியா ரொம்ப வக்கரமான முறையில் கை தட்டுங்க, கரவொலி எழுப்புங்கள், தட்டுங்க, அது ஒரு புரட்சி மாதிரி இவங்க ஃபோக்கஸ் பண்ணி காட்டிட்டு இருந்தாங்க மீடியால. அப்படி சொன்னது மட்டும் இல்லாம முழுக்க முழுக்க மக்கள் செத்த, கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இறந்து போன மக்கள், அந்த மக்களுடைய சாவு எண்ணிக்கையை கூட மறுத்தாங்க. அது இல்லைன்னு சொன்னாங்க. எந்த அளவுக்குன்னா இப்போ வந்து செத்து போனவங்க மேல இன்சூரன்ஸ் கட்டி ஏமாத்துற கட்சி பிஜேபி. இதை ராகுல் காந்தி அம்பலப்படுத்துறார். இதுக்கு பதில் என்ன? கொரோனா சமயத்தில் உங்களுக்கு இலவசமா தடுப்பூசி கிடைச்சிருக்காது, ரேஷன் கிடைச்சிருக்காது. ரேஷன் கொண்டு வருதுங்கிறது எப்போ இருந்து இருக்குது? தடுப்பூசி நீங்க காசு கொடுத்தா போட்டுறீங்க. ஆனா இவரே தடுப்பூசியை வந்து இலவசமா கொடுத்தது மாதிரி புதுசா அமல்படுத்துற மாதிரி மக்கள் மத்தியில ஒரு வாய்ஜாலம் காட்டுகிறார். அதுக்கு பிறகு மிக முக்கியமான சொன்னதுதான் கர்நாடகால அந்த அனுமான் ஜெயந்தி பாட முடியலன்னு ஒண்ணு. நீ கோயிலுக்குள்ள ஒரு பழங்குடி பெண்ணை அழைச்சிட்டு போக மாட்டேன்னு சொல்ற, அழைச்சிட்டு போகல ஜனாதிபதியை. ஆமா, நீங்க வந்து இந்த அனுமான் சாலிசா பாடுறது அப்படின்னா எல்லாருமே பாடினா எத்தனை பேர் அடிப்பாங்க? SC ST OBC மக்கள் மேல எந்த வகையான தாக்குதல் நடக்கும்? அதெல்லாம் வட இந்தியாவில் பார்க்குறோம். அதெல்லாம் விட்டுட்டு தனியாக பேசுகிறாரு. இன்னொன்று அவர் சொல்கிறது, SC ST மக்களுடைய ரிசர்வேஷனை நாங்கள் வந்து பறிச்சிருவோன்னு சொல்கிறாங்க, ஆனால் நாங்கள் பறிக்க மாட்டோம், நீங்கள் நம்புங்க. ஆனால் இன்னொரு வகையில் என்ன சொல்கிறாரு, இஸ்லாமியர்களுக்கு நீங்கள் ரிசர்வேஷன் கொடுத்தது காங்கிரஸ். ஒரு நாட்டினுடைய பிரதமர் அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததாக அரசியல் சாசன பதவியில் இருக்கிற பிரதமர் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுகிறாரு. இஸ்லாமியர்கள் அல்லது இதர மக்கள் இப்போ வந்து ரிசர்வேஷன் படி நீங்கள் ரிலிஜன் பேஸ் பண்ணி கொடுக்கக்கூடாது அப்படின்னு இருக்குதுன்னு சொல்றாரு. எந்த யோக்கியதையின் அடிப்படையில் EWS ரிசர்வேஷன் கொடுத்தீங்கன்னு பதில் சொல்லணும்ல. அதுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் அது அரசியல் சாசனத்துக்கு விரோதமானதா? நீ உங்களுக்கு தேவைன்னு யாருக்காக வேலை பார்க்கணும்? அந்த பார்ப்பன பணியாட்களுக்கு வேலை பார்க்கணும், பார்ப்பன சமூகத்தை சாத்வீகப்படுத்துறதுக்கு, அவர்களை வந்து சாந்தப்படுத்துறதுக்கு, அவங்கள்ட்ட ஓட்டு வாங்குறதுக்காக எந்த விதமான கணக்கெடுப்புலாம் EWS ரிசர்வேஷன் கொண்டு வந்த மோடி சொல்றாரு. இந்த நாட்டின் பூர்வீகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மக்கள் இஸ்லாமிய, அவங்க யார் இஸ்லாமியர்கள்? இங்க இருந்து இவங்க தொல்லை தாங்காம வேற மதத்துக்கு போனவங்க, இங்க இருந்து வேற தொல்லை தாங்காம கிறிஸ்தவத்துக்கு போனவங்க. இந்த மக்கள் இந்த SC ST OBC தான் கணிசமா போனவங்க. தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அம்மையார் கட்டாய மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வரும்போது SC மதம் மாறினா கூடுதல் தண்டனைன்னு சொல்லிச்சு. இவங்களுடைய மதமாற்றம் அப்படிங்கிற குறித்து கண்ணோட்டம்ங்கிறது, இந்த மக்கள் SCக்கள் தங்கள் கீழ் அடிமையாக இருக்க வேண்டியவர்கள், இந்த ST நம்ம கீழே அடிமையா இருக்கிறவங்க, சூத்திரர்கள் தங்கள் கீழே அடிமையா இருக்க வேண்டியவங்க, இவன் மதம் மாறி போயிட்டா நம்ம கண்ட்ரோல்ல இருக்க மாட்டாங்கிற காண்டு கடுப்பு, அந்த கடுப்பு இந்துத்துவாதிகளுக்கு இருக்குது, பார்ப்பன சங்கிகளுக்கு இருக்குது. அதே கடுப்பை மோடி அவருடைய சேவகராக வெளிப்படுத்துகிறார். அதை வந்தா நாங்க வந்து கர்நாடகால இஸ்லாமியர்களுடைய இடஒதுக்கீடை ரத்து பண்ணோம், அதாவது இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்பட இடஒதுக்கீடு தலித்துகளுக்கு வழங்கப்பட இடஒதுக்கீடை பறிக்கிறதுன்னு ஒரு பொய் மேடையில ஒரு பொய்யா ஒரு பரப்புரையை செய்கிறார். நீ அப்போ மக்களை வந்து இந்த எலெக்ஷன்ல தோத்து போயிடுவோம் அப்படிங்கிற பொழுது மதத்தை ஒரு அஸ்திரமாக எடுத்துக்கிட்டு அவர் 2002 குஜராத்தில் பேசும் பொழுது கலவரத்துக்கு பிறகு நிவாரண முகாமில் இருக்கிற மக்களுக்கு ஏன் நிவாரணம் வழங்கலைன்னு கேட்டால், அவங்க நிவாரணம் வழங்கினா குட்டி தானே பெற்று போடுவாங்கன்னு பேசின பிரதமர். அதுக்கு பிறகு 2014 பிறகு அமைதி ஸ்வரூபி மாதிரியான ஒரு டான்ஸ் பாவலா காமிச்ச மோடி இப்போ திரும்ப தோற்று போய்விடுவோம் என்ற பயத்தில் குஜராத் மாடல் முழுக்க கலவர மாடல் நாட்டில் திரும்ப கலவர பூமியை மாற்றுவதற்கு இந்த சமூகத்தை போகிறோம். ஒரு படத்தில் சத்யராஜ் வந்து கிணத்துல போய் குதிப்பார், அதுக்கு பின்னாலேயே கவுண்டர் பண்ணி ஓடுவார். கிணத்துல குடித்த சத்யராஜ் குதிச்சிட்டாருன்னு சொல்லி எட்டி வைப்பார் கவுண்டர் பண்ணி. தண்ணி வந்து மேலே பொழிச்சுன்னு மூஞ்சில் அடிக்கும். சாகர போதும் அடுத்தவருக்கு தொல்லை கொடுக்காம போக மாட்டேடா அப்படின்னு கேட்பார். அதே மாதிரி தோற்கிறோம் என்று தெரிந்தும் இந்த சமூகத்தை பிளக்கிறதான் பிளக்கிறோம், இன்னும் கடினமாக பிளந்து விடுவோம்னு பேசுறாரு. சொத்தை பறித்து விடுவார்கள் மோடி திரும்பியும் பேசியிருக்காரு. ஆமா, நான் கரெக்டாக தான் சொன்னேன், உங்க சொத்து பறித்து கொடுத்துருவாங்க. மன்மோகன் சிங் 2006 இப்போ வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தது போது ஒரு கமிட்டி போடுறாங்க. அந்த கமிட்டி என்ன அப்படின்னு கேட்டால், சச்சார் கமிட்டி போட்டு இந்தியாவில் பட்டியல் சாதியினர் மிக பின்தங்கிய நிலையில் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். ஒரு நாட்டில் ஒரு பெருந்தொகுதி மக்கள்
பின்தங்கிய நிலைகள் இருக்கிறார்கள்னு சொன்னால் அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கல என்ன தப்பு? அவங்கள கை தூக்கி விடுவதற்கு என்ன பிரச்சனை? ஆனால் அதை இது ஆன்டி கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க. நீங்கள் இடபிள்யூஎஸ்ங்கிற பேரில் இத்தனை லட்சம் ரூபாய்க்கு மேலே இருந்தாலும் அவங்க ஏழைகள்னு ஒரு விதியை வகுத்து அதுக்கு சட்டமும் போட முடிஞ்ச உங்களால் இஸ்லாமிய மக்களை வெறுப்பை ஒரு ஆட்டோமேட்டிக்காக வெளியில் கக்குறாரு. சச்சார் கமிட்டிக்குள்ளேயே அந்த பரிந்துரையை மன்மோகன் சிங் ஆட்சி கொண்டு வருது. மன்மோகன் சிங் கொண்டு வந்த அந்த திருத்தத்தை சில பரிந்துரைகளை ஒன்றும் இல்லை, இஸ்லாமிய குழந்தைங்க பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் மத்தியில் பெரும்பாலும் அவங்க வந்து குடும்ப தொழில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் குழந்தைங்களை வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதில்ல. பள்ளிக்கூடத்துக்கு ஏன் அனுப்புறதுன்னு கேட்டால் குழந்தைங்க வீட்டில் இருக்கிறாங்கல்ல, வீட்டில் இருக்க குழந்தைங்க ஏதாவது வேலையில் உதவி பண்ணாங்கன்னா அவங்க பொருளாதார ரீதியாக பலன் தருங்கிறதுனால வேலைக்கு அனுப்ப மாட்டேங்க. அதனால் வீட்டில் இருக்கிற பெற்றோர்களுக்கு ஏதாவது காசு கொடுத்தா குழந்தைங்களை வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவாங்கன்னு ஒரு திட்டம். அதை மோடி கவர்மெண்ட் வந்து ஸ்கிராப் பண்ணிட்டாங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குற உதவிதையை கட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த குழந்தைகள் மீதும் ஒரு கண்ணோட்டம் வந்து பில்கிஸ் பானுடைய குழந்தை மேலே என்ன வெறுப்பு இருந்ததோ அதே வெறுப்பு படிக்கிற உயிரோடு இருக்கிற அந்த குழந்தைகள் பற்றியும் உங்களுக்கு அந்த வெறுப்பு இருக்குது. அந்த வெறுப்பில் இருந்தால் மோடி அதை பேசுகிறார். இதை அப்படி மடைமாற்றம் பண்ணி ராகுல் காந்தி பேசுறது என்ன? இந்த நாட்டில் எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்கள் பின்தங்கிய நிலையில் இருக்கிறாங்க. இந்த நாட்டினுடைய சொத்தெல்லாம் அதானிக்கு எழுதி கொடுத்துட்டு இருக்கிற அப்போ வந்தால் நாங்கள் சொத்தை பகிர்ந்து வைக்கிற வேலைகளை செய்வோம். சொத்தை பகிர்ந்தா அதானி அம்மானிடம் தான் பகிர முடியும். அவன்கிட்ட அதிகம் சொத்து இருக்குது. ஆனா இவங்க திருச்சி விடுறாரு. இவன் வந்து இஸ்லாமியர்கள்ட்ட சொத்தை கொடுத்துருவாங்க அப்படின்னாங்க. அதானிக்கிட்ட முதல்ல சொத்தை பறிக்கலாமா வேணாமாங்கிற கேள்வியை, அதானி கிட்ட சொத்தை இந்த நாட்டினுடைய சொத்தெல்லாம் எழுதி கொடுத்தியா இல்லையாங்கிற கேள்விக்கு பதில் சொல்லாத மோடி இஸ்லாமியர்களை கை காமிச்சு தப்பிச்சுக்கலாம்னு நினைக்கிறாரு. அது ஒரு மோசடி வேலை. ஆனால் ராகுல் காந்தி எதை ஒட்டி இவளுக்கு வந்து இப்போ வந்து வழக்கமா அடியில் மிளகா வச்சது மாதிரி எரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. மோடிக்கு ஏன் இவ்வளோ எரியுது அப்படின்னு கேட்டால் அதில் ராகுல் காந்தி கடந்த வாரம் அதே ராஜஸ்தானில் சில விஷயங்கள் பேசியிருக்காரு. அவர் பேசினதை ஒட்டி தான் இவருக்கு வந்து காண்டு கடுப்பு எல்லாமே. அவர் பேசும்போது இந்த மீடியாவை பார்த்து நான் நண்பர்கள்னு சொல்கிறேன், ஆனால் அதுக்கு அவங்க யோக்கியதானவர்கள் இல்லை. கொரோனா சமயத்தில் மக்கள் செத்த போது எண்ணிக்கையை காமிக்கலை, கை தட்டுறதை காமிச்சாங்க, டான்ஸ் ஆடுறதை காமிச்சாங்க, மொபைல் ஃபோனில் லைட்டு காமிக்கிறத காமிச்சாங்க. ஆனால் மக்கள் எவ்வளோ பேர் செத்து போனாங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸை இது வரைக்கும் இந்த மீடியா சொல்லலை. இவர்கள் யாருடைய நண்பர்கள்? இந்த கேள்வி அவர் கேட்குறார். அதே போல் நீங்கள் வந்து போர்ட் ஆகட்டும், ஏர்போர்ட் ஆகட்டும், ரயில்வே ஆகட்டும், எதுவாகட்டும், நிலக்கரி ஆகட்டும், எல்லாத்துக்கும் அதானிக்கு எழுதி வைக்கிறார் மோடி. அதை கேள்வி கேட்ட என்னுடைய எம்பி பதவியை பிடுங்கி விட்டார் மோடி. அப்போ அதானிக்கும் மோடிக்கும் என்ன உறவுன்னு கேட்டேன். அதுக்கு என்னுடைய எம்பி பதவியை பிடுங்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் நான் தங்கியிருந்த வீட்டை பறிச்சிட்டாரு. அதை அவர் சொல்லிட்டு இன்னொன்று சொல்கிறாரு, வீட்டை பறிச்சா பறிச்சிக்கங்கடா, எனக்கு கோடிக்கணக்கானவருடைய மனதில் எனக்கான வீடு இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அந்த க்ரௌடு மொத்தமாக ஆர்ப்பரிக்கிறது. ஒரு ஆத்மார்த்தமாக இருந்தது. ஆனால் மோடியினுடைய வெறி கூச்சல் இருக்குல்ல, அதுக்கு வந்து கட்சி கேடர்னு தெரியுது. கட்சி கேடர்ந்து கைத்திட்டே இருக்கிறாங்க. இது நேரடியாக அந்த அப்பீல் இல்லை. இந்த மாற்றம் இருக்குல்ல, மக்கள் வந்து என்னதான் ராமர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு சோத்துக்கு என்ன பண்ணுறதுங்கிற கவலை இருக்குல்ல, அந்த கவலையை குறித்து மோடி இவர் ராகுல் காந்தி பேசுகிறார். நீ பட்டினி கிடந்தாவது கோயிலுக்கு வான்னு மோடி கூப்பிடுகிறார். இந்த ரெண்டுக்குமான ஃபைட்டு தான். இன்னொன்று அவர் என்ன சொல்கிறாரு, ஏற்கனவே நம்ம சொல்கிறது தான், பின்தங்கிய பிரிவினர் வறுமையில் வாடுகிற அந்த பெண்களுக்கு வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா, மாதத்துக்கு 8500 ரூபா நாங்கள் கொடுப்போம். அது மட்டும் இல்லை, பெண்களுக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு. அது மட்டும் இல்லை, அங்கன்வாடியில் பணிபுரிகிற பெண்களுக்கு 2 மடங்கு சம்பள உயர்வு, அது முக்கியம். அதுக்கு பிறகு ஐஐடியில் படித்தவங்களுக்கு கூட இங்கே இந்த நாட்டில் மோடியின் ஆட்சியில் வேலை இல்லை. எந்த அளவுக்கு ஏற்றத்தாழ்வு அதிகரிச்சுன்னா பிரிட்டிஷ் காலத்தில் இருந்த நிலைமையோட நம்ம டீப்பாக கீழே போய் சேர்ந்துருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த அவர் விளக்குறாரு. அவர் இன்னொரு விஷயம் சாதாரணமாக சொல்கிறார். இப்போ நம்ம வேலைக்கு போகும்போது சாதாரண ஏழை வீட்டு குழந்தைங்க வேலைக்கு போகணுன்னா அனுபவம் கேட்பாங்க. அனுபவம்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. ஃப்ரெஷர்னு போனால் ரொம்ப குறைவான சம்பளத்துக்கு எடுத்துப்பாங்க. அதில் போய் நீங்கள் ட்ரைனிங் எடுத்துட்டா தான் உண்டு. சிலது தப்பிக்கும், சிலது தப்பி பிழைக்காது. இவர் என்ன சொல்கிறாரு ராகுல் காந்தி, பணக்கார வீட்டு குழந்தைகளுக்கான ஒரு கம்பெனியில் அனுப்பி வைப்பான், என் குழந்தை கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணி அனுப்புண்டு. அந்த ட்ரைனிங் பீரியடில் காசு வேறு கொடுப்பாங்க, சம்பளம் வேறு. அப்போ அது பணக்கார வீட்டு குழந்தைகளுக்கு மட்டும் இருக்குல்ல, ஏழை குழந்தைகளுக்கு ஏன் இருக்கக்கூடாது? ஏழை குழந்தைகளும் அப்ரெண்டிஸாக படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுப்போம், விருப்பம் உள்ளவர்கள் இன்டர்ன் மாதிரி. ஆமாம், அப்படி வர்றவங்களுக்கு வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா அவங்களுக்கு நாங்கள் சம்பளம் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் என்ன உனக்கு பிரச்சனை? இந்த கேள்வி கேட்டால் ஹனுமான் சாலிசா பாட முடியலையே, ஏன் வேலைக்கு போகாமல் அவங்க கூட வந்து ஹனுமான் சாலிசா தான் பாடணும். இந்த சமீபத்தில் எல் முருகன் நினைக்கிறேன் கேட்ட கேள்விகளுக்கு ஜெய் ஸ்ரீராம் பதில் சொன்ன மாதிரி இவர் வந்து ஜெய் ஹனுமான் எல்லா கேள்விக்கும் அவர் வந்து ஒரு பிகர் இந்தியன் நேஷனல் லெவல் எல் முருகன் தான். அவர் வேற ஒரு வெங்காயம் கிடையாது. எல் முருகன் வந்து தமிழ்நாடு அளவிலான மோடி. இவங்க லட்சணமே அவ்வளோதான். நீங்கள் வந்து பென்ஷன் ஸ்கீமை அவர் சொல்கிறார், பென்ஷன் ஸ்கீமை கொடுப்போம்.
இன்னொன்று, அந்த 16 லட்சம் கோடி ரூபாய் பணக்காரர்களுக்கு இவர் வரி விலக்கு கொடுத்துருக்கிறார். இதை வச்சு விவசாயிகளுக்கு எத்தனையோ வருஷத்துக்கு கடன் ரத்து அல்லது விவசாயிகளுக்கு சலுகை கொடுக்க முடியும். நாங்கள் வந்தோன்னே அதில் கவனம் செலுத்துவோம். அப்போ ப்ரியாரிட்டிஸை ராகுல் காந்தி பேசுகிறார். விவசாயிகளா பணக்கார முதலாளிகள்னா விவசாயிகள். இப்போ இதன் பொருள் அவர் பெரிய புரட்சி வீரர் ஆகிட்டாரு, முதலாளிகளுக்கு எதிராக பேசுகிறார். அப்படி இல்லை. இந்த நாடு ஒரு கடுமையான ஏற்றத்தாழ்வு சிக்கி தவிக்குது. பிரிட்டிஷ்காரங்க இருந்த காலகட்டத்தை விட ரொம்ப கடுமையான ஏற்றத்தாழ்வு அதிகரிச்சிருக்கு. அப்படிங்கிற பொழுது இந்த நாடு ஒரு கொதிநிலையில் இருக்கிறது. முதலாளிகள் தங்களை தற்காத்து கொள்ள மக்களுக்கு ஏதாவது இப்போ ஒன்றும் இல்லை, கிராமப்புற பொருளாதாரம் நலிவடைந்து இருக்குது. அப்படிங்கிற பொழுது மன்ரேகா மாதிரி ஒன்று கொண்டு வந்தாங்க, ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் கொண்டு வந்தாங்க. பாக்கெட்டில் ஏழைகள் மத்தியில் காசை கொடுத்தா ஏழைகள் என்ன பண்ணுவான்? பாக்கெட்டில் காசு கொடுத்தா சேமிச்சு வைப்பானா? அவன் வெளியே செலவு பண்ணுவான். வெளியே செலவு பண்ணால் கிராம பொருளாதாரம் இயங்கும். அதன் வழியாக அது நின்று போன கிராம பொருளாதாரத்தை இயங்க வைக்கிறது மாதிரி தான் மன்ரேகா. கோபம் குறையும், நீர்த்து போகும். நம்ம எல்லாத்தையும் அப்படி. ஆனால் ஏதோ ஒரு வகையில் கீழே மக்கள்கிட்ட நீங்கள் கொடுத்தாதான் அந்த நாட்டில் நமக்கும் பங்குண்டுங்கிற எண்ணம் வந்தாதான் இந்த நாட்டோட அவன் ஒன்றி இருப்பான். அல்லது அவன் வேலை இல்லை, யார் காரணம்? எனக்கு வேலை கிடைக்கல. அப்போ டக்குன்னு தமிழ்நாட்டில் யாருக்காவது வேலை இல்லை அப்படின்னு நினைக்கிறவன்ட்ட உடனே சீமான் சொல்றாரு, தெலுங்கு தான்டா காரணம். அப்போ தெலுங்கு மேலே வெறுப்போடே தெரியும், காண்டோட. சிவசேனா பால் தாக்கரே அதை செஞ்சார். ஃபர்ஸ்ட்டு எதிரி இருக்கணுங்கிறத என்ஷோர் பண்ணிட்டாரு. ஆனால் எதிரியை மாற்றிக்கிட்டே வந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு மദ്രാசி, கன்னடா, தெலுங்கு, மலையாளி எல்லாருக்கும் அடி விழுந்துச்சு, தமிழ் எல்லாத்துக்கும் அடி விழுந்துச்சு. அது முடிஞ்ச உடனே என்னடா இவனை எதிரியை போட்டு அடின்னு அடிச்சாச்சு, எனக்கு வேலை கிடைக்கலங்கிற கேள்வி வரும்போது, இல்லை இவன் இல்லை எதிரி, முஸ்லீம் எதிரின்னு சொல்லி 92 அந்த காலகட்டத்தில் பண்ணாங்க. சரி, முஸ்லீம்ஸுக்கு எதிராக தாக்குதல் நடத்தியாச்சு, ஏன் இன்னும் வேலை கிடைக்கலன்னு சொன்னதுக்கு பிறகு கிட்டத்தட்ட சிவசேனா காலாவதி ஆகிற ஒரு சூழல். இப்போ என்ன வந்துருச்சுன்னா, வட இந்தியாவில் வருகிற தொழிலாளர்கள் எதிரி, உனக்கு வேலை கிடைக்காத அவன் தான் காரணம். அதே மாதிரி எதிரியை உருவாக்கி கொண்டே இருக்கணும். பிஜேபிக்கும் அதே மாதிரி எதிரியை உருவாக்கி கொண்டே இருக்கிற ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது. இன்னொன்று, ராகுல் காந்தி சொன்ன மிக மிக முக்கியமான விஷயம், கான்ட்ராக்ட் லேபர் அடிப்படையிலான ஒரு வேலை இனிமேல் இருக்காது. முக்கியமான பிரச்சனை இது. இன்னைக்கும் ஏகப்பட்ட அரசு தனியார் ரெண்டு பக்கமுமே நிறைய பேர் வேலை கிடைத்தும் அது கான்ட்ராக்ட் பேசிஸ்ல தான் இருக்கும். நிரந்தரமாயிரும் ஒரு நம்பிக்கையில இன்னும் ஒரு சொற்ப சம்பளத்துக்கு ரெண்டு பேருக்கும் ஒரே வேலையா இருக்கும், ஆனா ஒரே சம்பளமா இருக்காது. இன்னும் ஆனா அந்த வேலையை எந்த பெனிஃபிட்ஸும் கிடைக்காது. ஆமா, எந்த பெனிஃபிட் இருக்காது, மரியாதையும் இருக்காது, பணமும் இருக்காது. ஆனா ஏதோ ஒரு வேலை இருக்குது, எப்படியாவது ஆயிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில ஓடிட்டு இருக்காங்க. எதனால ஓடிட்டு இருப்பான்? அவ்வளவு வறுமையில இருக்கிறான். வீட்டில் குழந்தைகளுக்கு சாப்பாடு போடணும், வீட்டை நடத்தணும். அப்படின்னா இவ்வளோ அவமானங்களுக்கு பிறகும் அந்த வேலையில் தக்க வச்சுக்கிட்டாதான் நம்ம வீடு இயங்குங்கிறதுனால போகிறான். ஆனால் அந்த நாட்டின் சுயமரியாதை மிக்க குடிமகன் என்பது உண்மையானால் இப்படியான வேலைகள்லேருந்து அவனுக்கு விடுப்பு வேணும். அவனுக்கு எல்லா வகையான பென்ஷன், பெனிஃபிட் ஸ்கீம் எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு ராகுல் காந்தி பேசுகிறார். இந்த எந்த கேள்விக்கும் பதில் தராமல் ஒரு மதவெறி பிடித்த மிருகம் போல மோடி திரும்ப திரும்ப நாள் இஸ்லாமியர்கள்ட்ட சொத்தை கொடுத்துருவான்னு சொல்லிட்டு திரும்ப ரிட்டாலிட்டி என்ன சொல்கிறாரு, நான் 90 செகண்ட் தான் பேசினேன், மொத்த சிஸ்டம் அலருங்கிறாரு. நீ ஒரு ஜாம்பி வந்தால், ஒரு ஜாம்பிங்கிற கற்பனை ஜாம்பி வந்தால் மக்கள் பயப்பட தான் செய்வாங்க. பயப்படுறத பார்த்துட்டு ரஜினிகாந்த் ஒரு நாள் சொன்னார்ல, இத்தனை பேர் சேர்ந்து ஒருத்தர் அடிக்கிறாங்கன்னா அப்போ யார் வீரன்ட்டு. இப்போ பாம்பு வருது, ஒரு 10 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க, அப்போ பாம்பு வீரன் அர்த்தமா? பாம்பு விஷம் உள்ளது, அது நம்மளை கடிச்சு வச்சுட்டுனா வீட்டில் ஆபத்துன்னு சொல்லி அடிக்கிறாங்க. அதே மாதிரி இது ஒரு ஆபத்தான, அது ஒரு மிருகம், அது நம்ம நோக்கி தான் ஓடி வருது அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இந்த நாட்டு மக்களை மீண்டும் சூறையாடுவதற்கு மோடி வருகிறார் என்னும் பொழுது இந்தியா அலையன்ஸ் இந்த விஷயத்தை பேசும்போது மத விஷயத்தில் டைவெர்ட் பண்ணி முஸ்லீம்ஸ்க்கு உங்களுடைய தாலியை பறித்து விட்டுருவாங்க. ஒன்றும் இல்லை, மோடி யார் அப்படின்னு கேட்டால், முசாஃபர் நகரில் ஒரு புரளி என்னன்னு கேட்டால், ஒரு இளைஞன், அந்த இளைஞனை ஒரு இளைஞியை கையை பிடிச்சிட்டான்னு சொல்லி ஒரு கதை கிளப்பி விட்டாங்க. அதுக்கு ஒருத்தன் பாதுகாக்க ஒரு அண்ணன் வந்தான். அப்போ அண்ணனை இந்த முஸ்லீம்கள் அடித்து கொண்டுட்டாங்க. இப்படி ஒன்று கதை, அப்படி ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகவே இல்லை. ஆனால் அந்த கதையை கிளப்பி முசாஃபர் நகரில் பெரிய கலவரத்தை உண்டாக்கி பெரிய உயிரிழப்பு, சேதம், இஸ்லாமியர்கள் கடுமையான விலையை கொடுக்க வேண்டியது இருந்தது. அதே போல் இங்கே குஜராத்தில் கோதரா ரயில் இருப்பு சம்பவத்துக்கு இஸ்லாமியர்கள் தான் காரணம், வேற யாரும் சொல்லலை. இஸ்லாமியர்கள் காரணம்னு சங்கிகள் சொல்லிட்டு திட்டாங்க. மோடி பாகிஸ்தான் காரணம்னு சொன்னார். இது வரைக்கும் அதுக்கான ப்ரூஃப் கொடுக்கல. முதலமைச்சராக இருக்கிறவர் இதுக்கு பாகிஸ்தான் காரணமாக இருக்கும்னு சொன்னார். இது வரைக்கும் அதுக்கான ப்ரூஃப் கொடுக்கல. இந்த புரளிகளின் வழியாக ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி விட்டால் தங்களுடைய தோல்வியை தடுத்து விடலாம் என்று பாஜக கருதுகிறது. ஹனுமான் சாலிசா படிக்க விடலை. இப்போ தமிழ்நாட்டில் என்ன சொன்னாங்க, நாத்திகம் பேசுகிறாங்க, அதனால் சாமி கும்பிட விடலை. அப்படியா இருக்குது? நாத்திகர்கள் எங்கோ ஓரத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுடைய பரப்புரையில் நியாயம் இருக்க போய் அவங்க சமூக நீதி குறித்து பேசுறதுனால
இவன் கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் நமக்காக தானே பேசுறான் அப்படிங்கிற அந்த மக்களுக்கு அந்த புரிதல் இருக்கு. சாதாரண இவன் சாமி இல்லைன்னு சொல்லுவான், ஆனா நல்லவன்ப்பா. சாமி இல்லைன்னு சொல்லுவான், ரிசர்வேஷனை பத்தி பேசுவான். சாமி இல்லைன்னு சொல்லுவான், சுயமரியாதை பத்தி பேசுவான். சாமி இல்லைன்னு சொல்லுவான், பெண்கள் உரிமை பத்தி பேசுவான். ஸோ சாமி இல்லைங்கிறது அவனுக்கு மேட்டர் இல்லை. மனுஷன் இருக்கான், மனுஷன் மதி அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் இது. அவங்க ஏதோ விவரம் தெரியாம பேசிட்டு இருப்பாங்க, ஆனா நமக்காக தான் பேசுவாங்கிற அபிப்பிராயம் தமிழ்நாட்டில் இருக்குது. இதை அங்க கர்நாடகாலையும் போன எலெக்ஷன்ல கர்நாடகாவில் இதை பஜ்ரங் பலியின் பெயரால் வாக்களிங்கன்னு சொல்லியும் கர்நாடகாவில் பிஜேபி தோத்து போச்சு. ஆனா ராஜஸ்தான்ல அவர் என்ன சொல்றாரு, ராஜஸ்தான்ல நாங்க பார்த்தா ராம் தான் சொல்லுவோம். ஆனா ராமனின் முதன்மை சீடனான அனுமானுக்கு இந்த நாட்டில் மதிப்பு இல்லை. அனுமானுக்கு இந்த நாட்டில் இருக்க மக்களே பெரும்பாலும் அனுமானை தான் கருதுறாங்க. இந்த நாட்டில் இருக்க மக்கள் ஒவ்வொருத்தரையும் எப்படி ராமர் வந்து இங்க இருந்து அங்க இலங்கைக்கு போறதுக்கு அனுமான் வந்து செங்கல் எடுத்து கொடுத்தாரோ, இந்த நாட்டு மக்கள் எல்லாமே செங்கல் சுமக்கிற அனுமான் போல கருதியது இந்த கூட்டம் பாஜக. அதே அடிப்படையில இப்பவும் அனுமான்னு சொல்லிட்டா ரொம்ப சென்டிமெண்டா ராமரை விட்டான். இப்போ ஆமா, ராமரை விட்டு இப்போ அனுமான கையில் எடுத்திருக்கிறார் மோடி. இப்ப அனுமானின் வழியாக ஏதாவது எழுச்சி ஏற்படும் என்று கருதுகிறார். ஆனா மக்கள் அனுமானா இருக்க விரும்புறாங்களா இல்லையா? அனுமான் வந்து இப்போ ராமாயண கதாபாத்திரங்கள் குறித்து பெரியார் எழுதியிருக்கிறார், திராவிட இயக்கத்தவர் எழுதியிருக்கிறாங்க. ராமனுடைய பிரதான சீடன் அப்படிங்கிற வகையில இந்த அனுமான் உள்ளிட்ட கதாபாத்திரங்களை குரங்கு போல சித்தரித்து அவர்கள் தெற்கிருந்து வர்றவர்கள் சித்தரிக்கிறது எல்லாமே நம்மளை குரங்குன்னு சொல்றான் இவன் அப்படின்னு பெரியார் உள்ளிட்டவர்கள் கண்டிச்சாங்க. அதுல இன்னொரு என்ன இருந்துச்சுன்னா, நம்மளை வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களை, தாழ்த்தப்பட்ட மக்களை, அவன் பழங்குடிகளை இப்படி வந்து காட்டு மிருகங்கள் போல இவன் ட்ரீட் பண்றதுனுடைய என்ன அது ஒண்ணும் இல்லை. கருப்பினத்தவர்கள் வெளிநாடுகளில் மேலை நாடுகள் அவன் என்ன பண்ணாங்க, அவங்க வந்து ஜூல அடைச்சி வச்சிருந்தாங்க, அவங்கள மிருகம் போல் ட்ரீட் பண்ணாங்க. இவங்களுக்கும் அதே மாதிரியான கண்ணோட்டம். அந்த கண்ணோட்டத்திலிருந்து மோடி பேசுகிறார். மோடி மிருகம் போல பேசுகிறார் அப்படின்னு சொல்ல, ஆனா மோடி நம்மை மிருகமாக கருதி பேசுகிறார். இவங்ககிட்ட லைட்டா இந்த பழைய அஞ்சலி பாப்பா நடிச்ச படம், அதுல வந்து இந்த மாட்டுக்கு முன்னால இப்படி கொடையை காமிச்சா மாடு வந்து திமிரிக்கிட்டு போய் முட்டை போவோம், துணியை காமிச்சா திமிரிக்கிட்டு போய் சம்மந்தப்பட்ட ஆளை தேடி போய் முட்டைப்போம். துர்கா படம். துர்கா. அதே மாதிரி இதுலயும் கூட மோடி என்ன நினைக்கிறார், மக்கள் முன்னால அப்படி கொடையாட்டி விட்டா அவங்க போய் முட்டிடுவாங்கன்னு நினைக்கிறாரு. அந்த பருப்பு வேகமானு பொறுத்து மக்களை மாடுன்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலி இந்த கவர்மெண்ட்ல மாட்டுக்கு கூட கொஞ்சம் மதிப்பு இருந்தது. மாடை தான் அவங்க மனுஷனே நினைக்கிறாங்க, மனுஷங்களை மாடாக்குறது. இந்த கையை காலா நினைக்கிறேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கோஷ்டி இது. ஆனா நம்ம கையை காலா நினைக்கிறாங்க நம்பி நான் கையை அவங்ககிட்ட கொடுத்தோம்னா நம்ம கையில கட்டை விரலோ தலையோ இந்நாளில் எவனும் கேட்டாலுங்க மாதிரி நம்ம கட்டை விரலை கட் பண்ணிட்டு தான் விடுவாங்க. அப்போ அந்த வேலைக்கு இணங்கக்கூடாது. தமிழ்நாட்டில் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, ஆனால் அந்த பொறுப்பித்தோட முடியல. நம்ம திரும்ப திரும்ப அதை பேசுறதுக்கு மிக மிக முக்கியமான காரணம், அப்பாடா தமிழ்நாட்டிலேருந்து பிஜேபி ஒழிச்சிட்டோன்னு சொன்னால் அது அப்படி நடக்காது. நம்ம வட இந்தியாவுக்கு இந்த செய்தியை கொண்டு போகிறதுக்கு வேலை பார்க்கணும். இந்த ஆள் ஒரு டுபாக்கூர், அவர் வந்து 400 பீஸ் அப்படிங்கிறத அங்கே வடக்க கொண்டு போகிறதுக்கு நம்மால் இயன்றதை செய்யணும். அதை இன்னைக்கு பாருங்க, நேற்று பேசி முடிச்சிருக்காரு, திரும்ப இதே பேசுறாரு. ராஜஸ்தானுக்கு இதை செஞ்சேன்னு சொல்ல முடியல. ஒன்றும் இல்லை, ஒரு எடுத்துக்காட்டு இதை மட்டும் கடைசி சொல்லி முடிச்சிடலாம். அந்த ஆள் என்ன சொல்லியிருக்காரு மோடி, ஒரு திட்டம், இந்த திட்டத்தை வந்து நாங்கள் தான் நிறைவேற்றணும், இவர் வந்து நிறைவேற்றவே இல்லை. யாரு? பிஜேபி வந்து நிறைவேற்றலைன்னு. அது திட்டம் வந்து ஈஸ்டர்ன் ராஜஸ்தான் கேனல் ப்ராஜெக்ட் அப்படின்னு ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்டுக்கு 7th ஜூலை அண்ட் 6th அக்டோபர் 2018 மோடி வந்து மக்களுக்கு இந்த இதை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு திட்டத்தை. ஆனால் கொடுக்கல. ஏன் சொல்லுங்க? அங்கே காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. அந்த திட்டத்திற்கு 90 விழுக்காடு காசு சென்ட்ரல்ல இருந்து வரணும். இந்தியா முழுக்க தனக்கு சப்போர்ட் இல்லாத எல்லா மாவட்டத்திலையும் ஃபண்டு கொடுக்கப்படாதனால திட்டம் டேக் ஆஃப் ஆகல. நம்ம ஊர்ல மெட்ரோ பாருங்க, ரெண்டுக்கும் பொறுத்த இருக்குல்ல. கல்வி, குழந்தைகளுக்கான கல்வி எல்லாத்தையும் மிரட்டுறது எப்படின்னா, இங்க இருக்கிற நம்ம சாதாரண மக்களுக்கு என்ன புரியணும்னா, அவன் என்ன சொல்றான், உதய மின் திட்டத்துல கையெழுத்து போட்டுட்டு நீ மின்சார கட்டணத்தை ஏத்துனாதான் நான் வந்து உனக்கு மின்சார வாரியத்திற்கு கடன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றான். மின்சார வாரியத்தை திவாலாக்குறதா அல்லது மின்சார வாரியத்தை இயக்குவதற்காக நம்ம வந்து தற்காலிகமாக நம்ம வந்து இந்த கட்டணத்தை உயர்த்துவதாங்கிற ஒரு நெருக்கடியில தான் கட்டணத்தை உயர்த்த வேண்டிய நிர்பந்தம் மாநில அரசுகளுக்கு. மாநில அரசு எல்லா விதமான, இப்போ வந்து ஒன்றிய அரசு நம்ம கிட்ட காசை பிடிங்கிட்டு போயிட்டு நம்ம எப்படி நடந்துக்கணும்னு முடிவு பண்றான். ஆனா அதிருப்தி யார் அறுவடை பண்ணுவா? மாநில அரசு தான் அறுவடை பண்ணும். அப்போ மாநிலங்கள் தன் அளவில் தங்களை ஆண்டு விடக்கூடாது, மாநில மக்கள் தன்னளவில் தன்னை ஆண்டு விடக்கூடாதுங்கிற புத்தி அதில் இருக்குது. ராஜஸ்தானுக்கும் அதே தான். ஆனால் மோடி கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் என்ன சொல்றாரு, பாருங்க இந்த திட்டத்தை நிறைவேற்றவே இல்லைங்கிறாரு. எதை நினைச்சு? ராஜஸ்தான் மக்கள் முட்டாள்கள், அவர்கள் கேள்வி கேட்க மாட்டார்கள். நம்ம எங்கோ கர்நாடகாவில் ஏதோ ஒரு ஷாப்கீப்பர் அடிச்சுட்டாங்கன்னு சொல்லி ஒரு பொய்யை சொன்னால் அவங்க நம்பிடுவாங்க. அவங்கள வந்து உங்களை அனுமானம் கும்பிட வர மாட்டாங்க. பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் என்னையா செஞ்சு கிழிப்பீங்கன்னு கேட்டால் அவர் என்ன சொல்றாரு,
இப்போ இந்த வருஷம் ராமநவமி நடத்தணும்ல, ராமநவமி நடத்தணும், ஒரு பேரணி நடத்தணும், நல்லா தானே போயிட்டு இருக்குது. அப்போ நான் ஆண்டுகிட்டு இருக்கிறவர் சமன்லால் சேட்டு மாதிரி ஒரு ஆள், அவர் வந்து ஆட்சி செய்கிறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறார், 4-5 மாதம் தான் ஆச்சு. மெல்ல ஃபாஸ்ட்டாக போவார். அப்படின்னா அவர் ஒன்றும் செஞ்சு கிழிக்கல. நீங்கள் அதனால் இங்கே அதிருப்தி அடையாதீங்க. கர்நாடகாவில் ஏதோ ஷாப்கீப்பரை அடித்ததுக்கு ஹனுமான் சாலிசா காரணம், அதனால் எனக்கு ஓட்டு போடு, உன் தாலியை எடுத்துருவான் ஓட்ட போடு. இதெல்லாம் எவன் கேட்பான்? ரோட்டில் நின்றுட்டு ரோட்டில் யார்ட்டையாவது நீங்கள் பிச்சை கேட்குறான்னு வச்சுக்கோங்க, பிச்சை கேட்குறாங்க சில நேரம் நீங்கள் காசு உடனே கொடுக்கல அல்லது காசு குறையா கொடுத்தீங்கன்னா அவங்கள சாபம் விட்டுப்போம். அதே மாதிரி மோடி 10 ஆண்டு காலம் இந்த மக்கள் அளித்த வாக்களின் பலனாக அதிகாரத்தை சுவைத்து கொண்டு ஊர் ஊராக சுற்றிட்டு கலராக ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அதானியோட ஃப்ளைட்டில் சுற்றிக்கிட்டு அதானிக்கு இந்த நாட்டை விற்று முடிச்சுட்டு இந்த நாட்டு மக்கள் மோடியை வழி அனுப்ப தயாராகி விட்டார்கள் என்கிற ஒரு நிலையில் மோடி வந்து மக்களை பார்த்து அவங்க கூட போனால் உன் தாலி அறுத்துருவான், அவனை நம்பாத அப்படின்னு கெஞ்ச தொடங்கியிருக்கிறார். தாலி அறுப்பது சாதாரணமாக ஒன்றும் இல்லை. நம்ம மக்களுக்கு இடத்துக்கு போவோம், யார் தாலி அறுக்கிறான்னு கேட்டால் மக்களே சொல்லுவாங்க. ஏன்டா என் தாலி அறுக்கிறீங்கன்னு பிஜேபியை பற்றி தமிழ்நாட்டு மக்கள் கொண்டு இருக்கிற கருத்தின் காரணமாக, தாலிங்கிற தாலி இல்லை, அது ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்டா என் தாலி அறுக்கிறீங்கிற ஒரு பொருளை தமிழ்நாட்டு மக்கள் கேட்பாங்கங்கிறதுனால தான் தமிழ்நாட்டுக்குள்ளே மதவெறி பேச்சை பேசலை. அங்கே போய் பேசுகிறாரு. ஆனால் நாடு ஒரு மாற்றத்தை எதிர்கொண்டு இருக்கிறது. வேலையின்மை தொடர்பாக என் பிள்ளைக்கு ஏன் வேலை இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. நீ ராமருக்காக எத்தனை கோடி ரூபாய் வெளிநாட்டில் இருந்தெல்லாம் இதெல்லாம் பண்ணி நீ ராமருக்கு கோயில் கட்டினியே, ராமருக்காக ஒதுக்கப்பட்ட அந்த நிலத்தை வாங்குறதுக்கே கூட நீ வந்து அதிகமான காசு வச்சு அதில் பேரம் பார்த்தியே, இதெல்லாம் பார்த்துட்டு என் பிள்ளைக்கு ஏன்டா வேலை இல்லை அப்படிங்கிற கேள்வியை சாதாரண மக்கள் கேட்பாங்கிறதுனால மோடி இந்த நோட்டங்கி டான்ஸ் பண்ணுறாரு. மக்கள் அதை ஒருபோதும் ஒத்துக்கொண்டு போவதில்லை. இந்த எலெக்ஷனோட நம்மளோட வேலை முடிய போறதுல ஒரு ஆட்டோக்காரர் ஒன்று சொன்னார், எனக்கு எப்பவுமே தத்துவம் போல இருந்துச்சு. அவர் என்ன சொன்னார்னா, சார் வெறுங்கையோட பிச்சை எடுத்தா நமக்கு காசு கிடைக்காது சார், குறைந்தபட்சம் இந்த பிச்சை கேட்கறதுக்கு திருவோடு வேணும் அப்படின்னு சொல்லுவார். இந்த ஓட்டு பிச்சை கேட்குறாரு மோடி அப்படின்னு சொன்னாலும் நீ ஏதாவது செஞ்சதை முன்னாடி வச்சாது பிச்சை கேளு. நாட்டு மக்களும் கூட நீங்கள் வந்து பிச்சைக்காரனாக தான் இருப்பேன் அப்படின்னு நம்ம நாட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டு இருந்தா எதுவும் செய்ய முடியாது. ஆனால் பிச்சை கேட்கறதுக்கும் கூட நம்மிடம் ஒரு பாத்திரம் வேண்டும். அவன் தான் பாத்திரம் பறிந்து பிச்சை எடுதல்லாம் வரும். நாம நம்முடைய பாத்திரத்தை, நம்முடைய அறிவை கூர்மைப்படுத்திக்கணும். நம்மளை பிச்சைக்காரெல்லாம் வைப்பதற்கு திட்டமிடுகிற விஸ்வகர்மா போன்ற திட்டங்களில் ஒரு பழைய 2000 வருஷம் முன்னால் உள்ள ஒரு சிஸ்டத்துக்கு கொண்டு போக நினைக்கிற இந்த கூட்டத்திடம் தப்பிக்க வேலையை முடிச்சிக்காம இன்னும் வேலை பார்க்கணும். அதுதான் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சிச்சுன்னு இல்லாமல் இந்தியாவில் தேர்தல் முடிஞ்சிருச்சுன்னு இல்லாமல் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தாலும் இந்த பாஜக, இந்த மோடி இவர்கள் விதைத்து வைத்திருக்க வெறுப்புணர்ச்சியை களையப்பட வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. புனந்தண்ணியில் ஆரம்பித்து ஜோம்பின்னு இடையில கொண்டு வந்து பிச்சைக்காரன் வரைக்கும் ஏகப்பட்ட உதாரணங்களோட ஒரு நாட்டின் பிரதமர் மந்திரி எப்படி செயல்படுகிறாருன்னு நீங்கள் விவரமாக சொல்லிட்டீங்க. மக்கள் முன்னாடி வச்சுருக்கோம், மக்கள் முடிவெடுக்கட்டும். தொடர்ந்து செயல்படுவோம், இணைந்திருப்போம். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு வாய்ப்பில் சந்திப்போம். நன்றி.